சில குட்டீஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பான வணக்கங்கள்ப்பா. 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி எப்படி இருந்துச்சு? ஃபைனலி நம்ம எக்ஸாமை முடிச்சிருக்கிறோம். எப்படி எந்த மாதிரி ஃபீல் பண்றீங்க? ஸோ சில குட்டீஸ் கீழே கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ஆன்சர் கீழே ரெடி ஆயிடுச்சுப்பா. ஃபர்ஸ்ட்னு சில பேரும், ஈஸின்னு சில பேரும், ஆவரேஜ்னு சில பேரும் சொல்றீங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ஆன்சர் கீ வந்து பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப் இருக்கும். ஓகேங்களா? அந்த டெலிகிராம் குரூப்பை கிளிக் பண்ணிட்டு அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏ டைப், பி டைப் 2 டைப்க்கான ஆன்சர் கீமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து வந்துடும். இது மட்டும் இல்லாமல் 12th ஸ்டாண்டர்ட் பாட்டனி, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஹிஸ்ட்ரி, பிஸ்னஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அனைத்துமே இன்றுடன் தேர்வுகள் முடிவடைகிறது அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அதனால வந்து 12ஆம் வகுப்பு மாணவ செல்வங்களுக்கு இன்னைக்கு முடியுது. நெக்ஸ்ட் அடுத்த கட்டமாக வந்து பார்த்தீங்கன்னா மண்டே வந்து இன்னைக்கு 25 நினைக்கிறேன். 25 வந்து 11th ஸ்டாண்டர்டுக்கு எக்ஸாம் முடியுது. ஸோ அதனால அது வந்து 11த்துக்கும் தேர்வுகள் முடிவடைந்து அடுத்தது 10த்துக்கு அதுவும் சரன்னு முடிஞ்சிருச்சு அப்படின்னா 1 to 9த்துக்கும் முடிஞ்சிருது. காலேஜும் லீவு. அப்போ ஆக மொத்தத்தில் ஏப்ரல் 10க்கு மேலே உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக எக்ஸாமே வந்து முடியக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லிடலாம் சில குட்டீஸ். ஸோ எப்படி இருந்துச்சு எக்ஸாம்? தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் 12th ஸ்டாண்டர்ட் உயிரியல் பாடத்தேர்வு எப்படி உங்களுக்கு அமைந்தது? எளிமையான முறையில் தேர்வுகள் அமைந்ததா அல்லது ரொம்ப ரொம்ப டஃப் அப்படின்ற நிலைமையில வந்து அமைஞ்சதா அப்படின்றத மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து சொல்லிடுங்க. ஏன் நான் இதை கேட்குறேன் அப்படின்னா எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப ஆவரேஜ் தான் ப்ரோ, பெருசாக சொல்லிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லாருமே வந்து கமெண்ட் அடிக்கிறத நம்மளால் வந்து பார்க்க முடிகிறது. ஸோ அதனால தான் வந்து கேட்குறேன், எக்ஸாம்ஸ் வந்து ரொம்ப டஃப்பாக இருந்துச்சா? பேப்பர் கரெக்ஷன்லாம் ரொம்ப ஈஸியாக தான்ப்பா இருக்கும். அதில் வந்து பயப்பட வேண்டிய அவசியமே வந்து கிடையாது. ரொம்ப 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 ஈஸியான மெத்தடில் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேப்பர் கரெக்ஷன் வந்து இருக்க போகுது. ஸோ அதனால் வந்து நீங்கள் அதை பற்றி பெருசாக வரி பண்ணிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஓகேங்களா? அதை பற்றி நீங்கள் பெருசாக கவலையே பட வேண்டாம். 12th ஸ்டாண்டர்ட் பயாலஜி பப்ளிக் எக்ஸாம்க்கான ஆன்சர் கீ A to Z வந்து நம்முடைய டெலிகிராம்ல கொடுக்கப்பட்டிருக்கு. மறக்காம வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி மேக்சிமம் வந்து ஷேர் பண்ண பாருங்க நண்பர்களே. நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.